வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 16. பழங்கள். பழங்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் இன்றியமையாதது. அதுதான் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத உடலுக்கு சத்துக்களை வாரி வழங்கக்கூடிய பழங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அவ்வளவு உடலை எந்த வியாதியமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் இருந்தாங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க பழங்களை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது பழங்களை நேரடியாக ஜூஸ் மாதிரி இல்லாமல் நேரடியாக சாப்பிட்டாங்க. அப்படி பழங்களை நேரடியாக சாப்பிட்டதுனால தான் அவங்களுடைய உடலில் எந்த விதமான வியாதிகளோ பிரச்சனைகளோ இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாகவும் வேற எந்த பிபி பிளட் சுகர் எதுவுமே இல்லாமல் ஒரு நீண்டகால ஓட்டத்துக்கு அது மிகப்பெரிய பலனை கொடுத்து நம்ம உடலினுடைய இயக்கத்துக்கு விட்டமின்ஸும் மினரல்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த நுண் தாதுக்கள்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின்ஸ் இந்த மினரல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிலிருந்து அதிகமாக கிடைக்கும்னா இந்த பழங்கள்லேருந்து தான் கிடைக்கும். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு விட்டமின் தேவைப்படுது. கண்களுக்கு விட்டமின் தேவைப்படுது. அதே மாதிரி மூளைக்கும் சில விட்டமின்கள் ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு விட்டமின் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பழத்தை எடுத்தீங்கன்னா, வாழைப்பழத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடியது. அப்போ வாழைப்பழம் ஒரு சைடு அளவாக எடுத்துக்கிட்டோம்னா அது என்னன்னா பிளட் ப்ரெஷரை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இரத்த ஓட்டத்தை சரி செய்து அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்குது. ஸோ நம்ம வாழ்வியல் முறையிலேயே குக்குடு ஃபுட்டை விட பழங்களை அதிகமாக எடுத்துக்கணும். நீங்கள் ஆயில், குக்குடு ஃபுட்டு இதெல்லாமே டைஜஷனுக்கு கொஞ்சம் சிரமப்படும். ஆனால் நீங்கள் பழங்களை நேரடியாக எடுத்துக்கிட்டால் அது அபரீதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இதில் ஒரு 10 பழங்கள் நம்ம ரெகுலராக நம்மளுடைய வாழ்வியல் முறையாகவே மாற்றிக்கணும். இன்னைக்கு நான் இவ்வளவு ஒரு சாப்பாடு